வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பயாலஜி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 4வது சாப்டர் செகண்ட் யூனிட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் லெசன்ஸில் இருக்கிற புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் லெசனில் வாட் இஸ் ஹேப்ளோ டிப்ளாய்டி ஹேப்ளோ அப்படின்னா பாதி, டிப்ளாய்டி அப்படின்னா டபுள். இதில் டபுள் நம்பர்ஸாக இருக்கும், அதோட பாதியாக இருக்கும் ஹேப்ளோ. அதுதான் வாட் இஸ் ஹேப்ளோ டிப்ளாய்டி. ஹேப்ளோ டிப்ளாய்டிக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஹனிபி, வாஸ்ப் அண்ட் ஆன்ஸ். இது மூணு இதோட எக்ஸாம்பிள்ஸ். The sex of the offsprings is determined by the number of set of chromosomes. அதாவது ஒரு ஹனிபியாக இருக்கட்டும், வாஸ்பாக இருக்கட்டும், ஆன்ஸாக இருக்கட்டும், இதோட ஆஃப்ஸ்ப்ரிங்கோட செக்ஸை வந்து யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்னு சொன்னாக்க எந்த செட் குரோமோசோம், மேலோட குரோமோசோம்னால அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆகுதா, ஃபீமேலோட குரோமோசோம் நம்பர்னால அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த செக்ஸ் வந்து டிட்டர்மைன் ஆகுது. எந்த எக் வந்து டிட்டர்மைன் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து மேல் ஆர் ஃபீமேலாக இருக்கும். ஃபர்டிலைஸ்டு எக் டெவலப்ஸ் இன்டு ஃபீமேல். ஒரு மேலால் ஒரு எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த ஃபர்டிலைஸ்டு எக்லேருந்து தான் ஃபீமேல் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபீமேலை, ஹனிபியோட ஃபீமேலை நம்ம குயின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு குயின் தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாரையுமே வந்து நம்ம ஒர்க்கர் ஹனிபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸு, ஃபர்டிலைசேஷன் ஆகாத அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக்லேருந்து டெவலப் ஆகிறது மேல்ஸ். அந்த மேல்ஸை தான் நம்ம ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ்லேருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் பார்த்தனோஜெனிசிஸ். ஸோ மேல்ஸ் ஹேவ் half the number of chromosomes. இப்போ ஃபீமேலுக்கு 32 குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னா அதில் பாதி குரோமோசோம்ஸ் தான் மேல்ஸுக்கு இருக்கும். அதுதான் மேல்ஸ் ஹேவ் half the number of chromosomes. ஃபீமேலோட நம்பர் ஆஃப் குரோமோசோம்ல இருந்து பாதி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹேப்ளாய்டு. அதே மேல் 16 இருந்துச்சுன்னா ஃபீமேலில் 32 இருக்கும். அப்போ மேலோட டபுள் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஃபீமேல்ஸில் இருக்கும். அதை தான் ஃபீமேல்ஸ் ஹேவ் டபுள் த நம்பர். அதுதான் நம்ம டிப்ளாய்டு. ஹேப்ளாய்டுனா சிங்கிள் நம்பர், டிப்ளாய்டுனா டபுள் நம்பர்னு சொல்கிறோம். This system of sex determination is called haplodiploidy. இது வந்து ஹைமெனாப்டரான்ஸ் ஆர்டரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பேர், அதாவது சம் அனிமல்ஸ் தட் மீன்ஸ் ஃபீமேல்ஸ் வந்து டிப்ளாய்டு நேச்சராகவும் மேல்ஸ் வந்து ஹேப்ளாய்டு நேச்சர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹேப்ளோ டிப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஹெட்டிரோகேமெட்டிக் அண்ட் ஹோமோகேமெட்டிக் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சிஸ்டம். ஹெட்டரோகேமெட்டிக் அண்ட் ஹோமோகேமெட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும், மார்ஃபிக் அப்படின்னா மார்ஃபலாஜிக்கல். செக்ஸ் குரோமோசோமோட மார்ஃபலாஜிக்கலி பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதுதான் வந்து ஹோமோகேமெட்டிக், ஹோமோமார்பிக்னு சொல்லுவோம். அது ப்ரொடியூஸ் பண்ணுற கேமிட்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது ஹோமோகேமெட்டிக். தட் மீன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஹோமோமார்பிக் செக்ஸ் குரோமோசோம், அதாவது ஒரே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் ஒரே டைப்பான கேமிட்ஸை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். தே ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கேமிட். அதனால தான் அதுக்கு பேர் ஹோமோகேமெட்டிக். ஆனால் ஹெட்டரோமார்பிக்கில் அந்த குரோமோசோம்ஸ் ரெண்டும் வேறு மாதிரி டிஸ்சிமிலர் செக்ஸ் குரோமோசோம்ஸாக இருக்கும். அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமிட்ஸும் டிஸ்சிமிலராக இருக்கும், ரெண்டும் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் அதை ஹெட்டரோகேமெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோகேமெட்டிக் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங்ஸோட ஃபீமேலில் பார்த்தோன்னு சொன்னாக்க 2 எக்ஸ் இருக்கும். அதனால தான் ஃபீமேலை வந்து ஹோமோகேமெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். தே ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் எக். 2 எக்குமே எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற மாதிரி ஒரே டைப்பாக தான் இருக்கும். அதே இன் ஹியூமனில் மேல்ஸில் பார்த்தோன்னு சொன்னாக்க 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சில ஸ்பெர்ம்ஸில் வந்து எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும், சில ஸ்பெர்ம்ஸில் வந்து ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கும். இப்படி 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹெட்டரோகேமெட்டிக் ஆர் ஹெட்டரோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாட் இஸ் லயோனைசேஷன். லயோனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் லயோனைசேஷன் அப்படிங்கிறது லயன்ஸ் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம்.
இதுல வந்து 2 எக்ஸ் எத்தனை எக்ஸ் இருந்தாலும், அதிலிருந்து ஒரு எக்ஸ் மைனஸ் பண்ணிக்குவோம். அந்த n=n - 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃபார்முலா படி ஒரு இன்ஆக்டிவேஷனா இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் குரோமோசோம தான் வந்துட்டு நம்ம லயனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். என்னங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்குறோம். இந்த XY குரோமோசோமல் சிஸ்டம் ஹியூமன் பீயிங்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா, மேல்ஸா இருந்தா ஒரு எக்ஸ் குரோமோசோமும், ஒரு ஒய் குரோமோசோமும் இருக்கும். ஃபீமேலா இருந்தா 2மே எக்ஸ் குரோமோசோமா இருக்கும். இந்த மாதிரி XY குரோமோசோமல் சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல மேல்ஸ்ல வந்து ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கு. அப்ப மேல்ஸ் ஹேவ் ஒன்லி 1 எக்ஸ் குரோமோசோம். ஆனா ஃபீமேல்ஸ்ல பார்த்தோம்னா 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். திஸ் டோசேஜ் டிஃபரன்சஸ் இங்க ஒரு 2 எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் இந்த டோசேஜ் டிஃபரன்சஸ் பிட்வீன் த செக்ஸஸ் மேல் ஃபீமேல்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் இங்க 1ம் இங்க 2ம் இருக்கிற அந்த எக்ஸோட டிஃபரன்ஸை காம்பன்சேட் பண்ணுது. இதை காம்பன்சேட் பண்றதுக்காக திஸ் இஸ் டன் பை த இன்ஆக்டிவேஷன் ஆஃப் 1 எக்ஸ் குரோமோசோம் இன் ஃபீமேல். ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, இதில் 1 தான் இருக்கு. அதனால இது 2ஓட டிஃப்ரென்ஸையும் காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த ஃபீமேலில் இருக்கிற 2 எக்ஸ் குரோமோசோமில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து இன்ஆக்டிவேஷனாக இருக்கும். இன்ஆக்டிவேட்னா வேலை செய்யாமல் சைலண்டாக இருக்கும். இப்போ இதுலயும் 1 தான் இருக்கும், இதுலயும் 1 தான் இருக்கும். 1 தான் வேலை செய்யும். ஒரு எக்ஸ் என்ன இருக்கு? வேலை செய்யாம இருக்கு இந்த 2ல. நவ் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹேவ் ஒன்லி 1 ஃபங்ஷனல் எக்ஸ் குரோமோசோம் பெர் செல். இப்ப மேல்லயும் இதுல ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஃபங்ஷனா இருக்கு. இந்த 2ல 1 இன்ஆக்டிவேட்டா இருக்கு. அப்போ 1 தான் இருக்கு. அதனால மேல்ல 1, ஃபீமேல்ல 1 தான் ஃபங்ஷனல் எக்ஸ் குரோமோசோமா இருக்கும். அப்போதான் மேரி லியோன் அப்படிங்கிறவர் என்ன சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னா, அந்த இன்ஆக்டிவேட் பண்ணாம வேலை செய்யாத ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது இல்லையா? அதை தான் அவர் பார் பாடி அப்படின்னு சொல்றாங்க. மேரி லியோன் suggested that bar bodies represent the inactive chromosome அப்படின்னு. இன் ஃபீமேல்ஸ் அதே ஃபீமேல்ல அந்த இன்ஆக்டிவேட்டா இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் குரோமோசோம் இருக்கு இல்லையா? அது எப்படி இருக்கும்னா ஹெட்ரோக்ரோமேட்டின் ஃபார்ம்ல இருக்கும். அதாவது டைட்லி காயில்டு ரொம்ப டைட்டா காயில் ஆகி ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். இந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காத அந்த குரோமோசோம் ரீஜனா இருக்கும். அதே குரோமேட்டின் தான் வந்து ரொம்ப டார்க்கா கண்டென்ஸ்டா ரொம்ப டார்க்கா ரொம்ப டென்சிபிள் ரீஜனா குரோமாட்டின் அப்படிங்கிற பேர்ல இருக்கும். இது யூகேரியாட்டிக் செல்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, வாட் இஸ் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? அதாவது யாருக்கிட்ட இருந்து யாருக்கு போகுது, மிடில் யார் கெரியரா இருக்கா, அதுதான் வந்து கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ட்ரெய்ட். இது வந்து மேல் பேரண்ட் கிட்ட இருந்து கிராண்ட் சன்னுக்கு போகுது. யார் வழியா போகுதுன்னா டாட்டர் வழியா. இந்த ஒரு மேல் பேரண்ட், அந்த பேரண்ட்ஸ்ல மேல் ஃபீமேல் அம்மா அப்பான்னு 2 பேர் இருக்காங்கன்னா அந்த அப்பா கிட்ட இருந்து பேர குழந்தைக்கு கிராண்ட் சன்னுக்கு போகுது. யார் வழியா போகுதுன்னா அந்த அப்பா கிட்ட இருந்து மகளுக்கு போகும், மகளோட பையனுக்கு போகுது. இதை தான் கிறிஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெய்ட்டு. இது யார்கிட்ட இருந்து இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஃப்ரம் த மேல் பேரண்ட் கிட்ட இருந்து யாருக்கு போகுது அப்படின்னா டு த கிராண்ட் சன். யார் வழியா போகுது அப்படின்னா த்ரூ த கேரியர் டாட்டர் வழியா அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு போகுது. தன்னோட அப்பா கிட்ட இருந்து மகள் வழியாக தன்னோட குழந்தைக்கு பையனுக்கு போறதுக்கு பேர் தான் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க ஒன்று கலர் பிளைண்ட்னஸ், இன்னொன்று வந்து ஹீமோஃபிலியா. இது 2ம் தான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா இருக்குது. அதாவது பேரண்ட் கிட்ட இருந்து நார்மல் கெரியர் டாட்டர், அந்த டாட்டருக்கு எந்த டிசீஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டாட்டர் வந்து கெரியரா மட்டும்தான் இருப்பாங்க. இந்த டாட்டரோட சைல்டு பேரண்ட் கிட்ட இருந்து டாட்டருக்கு போயிடும். அந்த டாட்டர் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கிற மேல் சன் டாட்டருக்கு வராம டாட்டர் கிட்ட இருந்து அவங்களோட மகன் சன்னுக்கு மட்டும்தான் வரக்கூடிய டிசீஸ். இதுதான் வந்து கலர் பிளைண்ட் ஃபாதராகவும் இருக்கலாம், கலர் பிளைண்ட் கிராண்ட் சன்னாகவும் இருக்கலாம். இப்படி மேல்ஸ்ல இருந்து டாட்டர் வழியா மறுபடியும் மேலுக்கு போகுது. அதுதான் வந்து கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒய் ஆர் செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் கேரக்டர்ஸ் மோர் காமன் இன் த மேல் ஹியூமன் பீயிங்ஸ்? எதனால
இந்த செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் கேரக்டர்ஸ் வந்து மேல்ஸில் வந்து ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எதனால மேல்ஸில் ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மேல்ஸுக்கு பார்த்தோன்னு சொன்னாக்க தே ஆர் ஹெமிசைகஸ். மேல்ஸ் எல்லாம் வந்து ஹெமிசைகஸாக இருக்காங்க. அதனால தே எக்ஸ்பிரஸ் த ட்ரைட் வென் தே இன்ஹெரிட் ஒன் மியூட்டன்ட் அல்லீல். அந்த ஒரே ஒரு மியூட்டன்ட் அல்லீல்னால கூட வழியாக கூட அந்த ட்ரைட் வந்து இன்ஹெரிட் ஆகுது. அதனால தான் செக்ஸ் லிங்க்டு ட்ரைட்ஸ் வந்து மேல்ஸில் வந்து ஃபீமேலை விட மேல்ஸில் அதிகமாக இருக்குது. ஏன்னா மேல்ஸில் வந்து ஒரு எக்ஸ் ஒரு ஒய் தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோமில் அந்த இன்ஹெரிட்டட் ரெசசிவ் கேரக்டராக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகும்போதெல்லாம் இன்ஹெரிட் ஆகிட்டே போகுது. அதே ஃபீமேலில் பார்த்தோன்னா 2 எக்ஸ் இருக்குது. அதனால ஒரு எக்ஸ் டிசீஸ்டாக ரெசசிவாக இருந்தாலும் இன்னொரு எக்ஸ் டாமினண்டாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஃபீமேல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஹொலண்ட்ரிக் ஜீன்ஸ்? ஹொலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஹொலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஒய் குரோமோசோமோட டிஃப்ரென்ஷியல் ரீஜனில் இருக்கக்கூடிய குரோமோசோம் ஒய் லிங்க்டு இல்லைனா ஹொலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹொலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஒய் குரோமோசோமில் இருக்குது. ஒய் குரோமோசோமில் எங்கே இருக்குது? ஒய் குரோமோசோமோட டிஃப்ரென்ஷியல் ரீஜன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் இந்த ஹொலண்ட்ரிக் ஜீன்ஸ். இந்த ஹொலண்ட்ரிக் ஜீன்ஸை நம்ம ஒய் லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்லலாம், ஹொலண்ட்ரிக் ஜீன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஒய் லிங்க்டு ஜீன்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய அல்லீல்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிறது இல்லை. த ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் ஹாவ் நோ கரஸ்பாண்டிங் அல்லீல் இன் த எக்ஸ் குரோமோசோம். த ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் வந்து இன்ஹெரிட் அலாங் த ஒய் குரோமோசோம். இந்த ஒய் ஜீன்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான அல்லீல்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோமில் இல்லை. ஆனாலும் இந்த ஒய் லிங்க்டு ஜீன் வந்து ஒய் குரோமோசோமோட சேர்ந்து தான் இன்ஹெரிட் ஆகுது. இந்த மாதிரி ஃபினோடைபிக் ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து மேல் செக்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதுதான் வந்து ஹொலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபினைல் கீட்டோன் யூரியா. ஃபினைல் கீட்டோன் யூரியா டிசீஸோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒன்று வந்து மென்டல் ரிட்டார்டேஷன், செகண்ட் ஒன்று வந்து லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் த ஸ்கின் அண்ட் ஹேர். ஹேர்லையும் ஸ்கின்லையும் கலர் இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்கும். ஃபினைல் பைருவிக் ஆசிட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரின். யூரின் வழியாக இந்த ஃபினைல் பைருவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசிட் வந்து யூரின் வழியாக எக்ஸ்கிரீட் ஆகுது. அதனால தான் இந்த டிசீஸ்க்கு பேர் ஃபினைல் கீட்டோன் யூரியா அப்படின்ற பேரே அதனால தான் வந்துச்சு. எதனால? ஃபினைல் பைருவிக் ஆசிட் வந்து யூரின் வழியாக எக்ஸ்கிரீட் ஆகிறதுனால தான் இதுக்கு இந்த பேரே வந்தது. அப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது? மென்டல் ரிட்டார்டேஷன், லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹேர், ஃபினைல் பைருவிக் ஆசிட் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரின். இது 3 தான் இதோட சிம்டம்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் த சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ் என்னென்ன? இது வந்து ஒரு குரோமோசோமல் டெஃபிஷியன்சி. டவுன் சிண்ட்ரோம் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும். இன்க்ரீஸ்டு செப்பரேஷன் பிட்வீன் ஐஸ். ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் இன்க்ரீஸ்டு செப்பரேஷன் பிட்வீன் ஐஸ். மால்ஃபார்ம்டு ஐஸ், ஐ வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். ப்ரொட்ரூட் டங், வாயிலிருந்து நாக்கு பார்த்தா எப்போ பார்த்தாலும் வெளியே தள்ளிட்டே இருக்கும். டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சரியாக டெவலப் ஆகாமல் டிஃபெக்டிவ்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளாட்டன்ட் நோஸ், நோஸ் ஃப்ளாட்டண்டாக இருக்கும். மவுத் வந்து கான்ஸ்டன்ட்லி ஓப்பன், மவுத் எப்பவும் திறந்தே இருக்கும். நாக்கை வெளியே தள்ளி வச்சுட்டே இருப்பாங்க. இயர்ஸ் வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் டிஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து டவுன் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், டிஃப்ரென்ஷியேட் இன்டர்செக்ஸஸ் ஃப்ரம் சூப்பர் செக்ஸஸ். இன்டர்செக்ஸஸ்லேருந்து சூப்பர் செக்ஸஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இன்டர்செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு குரோமோசோமோட ஜீனோடைப்போட காம்பினேஷன். அதே மாதிரி செக்ஷுவல் ஃபினோடைப் அதர் தேன் XY மேல் அண்ட் XX ஃபீமேல். இது ரெண்டும் நார்மலாக ஒரு XY அப்படின்னு சொன்னாக்க ஃபினோடைப்பில் அது வந்து மேல், XX அப்படின்னு சொல்லியிருந்தா ஃபீமேல்,
அதை விட வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்க, வேற காம்பினேஷன் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அதுதான் இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் 2 எக்ஸ் 1 ஒய் இல்லைன்னா ஒரு எக்ஸ் 2 ஒய் இந்த மாதிரி, இல்லைன்னா ஒரு எக்ஸ் தான் இருக்கு, இல்லை ஒரு ஒய் தான் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை தான் நம்ம இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்டர்செக்ஸில் பார்த்தோம்னு சொன்னாக்க வேரியேஷன்ஸ் இன் செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் குரோமோசோம்ஸ், gonads, sex hormones or genitals, they do not fit into typical male or female. நார்மல் மேல் ஃபீமேலுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். லைக் குரோமோசோம்ஸில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருக்கிறதுக்கு பதில் இன்ஸ்டெட் ஆஃப் தட் 2 எக்ஸ் அண்ட் 1 ஒய் அந்த மாதிரி ஏதாச்சும் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். கொனாட்ஸ் வந்து அண்டர் டெவலப்டாக இருக்கலாம். செக்ஸ் ஹார்மோன்ஸ் சரியாக ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஜெனிட்டல்ஸ் வந்து வெல் டெவலப்டாக இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸில் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாச்சும் நார்மல் ஹியூமன்ஸுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் சேஞ்சஸ் இருக்கலாம். ப்ரீவியஸ்லி தே வேர் கால்ட் அஸ் ஹெர்மாப்ராடைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து நம்ம அதை இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடியெல்லாம் மேலா ஃபீமேலான்னு சொல்லி செப்பரேட் பண்ண முடியாத ஒரு ஆனிமல், ஹியூமன் பீயிங் இவங்களை வந்துட்டு ஹெர்மாப்ராடைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஒரே அனிமலில் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை தான் நம்ம ஹெர்மாப்ராடைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். தே ஹாவ் 1 எக்ஸ்ட்ரா எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம். இந்த ரெண்டுமே ஒரே பாடியிலேயே மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால மேலோட ஒரு ஒய் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஃபீமேலோட ஒரு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுதான் இன்டர்செக்ஸ்னு சொல்லுவோம். தே ஹாவ் போத் ஒவேரியன் அண்ட் டெஸ்டிகுலர் டிஷ்யூஸ் ரெண்டுமே இருக்கும். ஒவேரியன் டிஷ்யூஸும் இருக்கும், டெஸ்டிகுலர் டிஷ்யூஸ் ரெண்டுமே இவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. அவுட்டரில் பார்க்கக்கூடிய ஜெனிட்டாலியா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா வந்து நல்லா டிஃபைன் பண்ண முடியாமல் இருக்கும். அதுதான் வந்து இன்டர்செக்ஸ். இதே சூப்பர் செக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, சூப்பர் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாலி எக்ஸ் ஃபீமேல்ஸ், 2 எக்ஸ் இருக்கிறதுக்கு பதில் 3 இல்லைனா 4 அந்த மாதிரி எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதுதான் வந்து நம்ம சூப்பர் ஃபீமேல்ஸ் இல்லைனா பாலி எக்ஸ் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு 46 குரோமோசோமுக்கு பதில் 47 ஆட்டோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் 3 எக்ஸ் குரோமோசோம்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போது மொத்தமாக 47 குரோமோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து சூப்பர் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் ட்ரிபிள் எக்ஸ் சிண்ட்ரோம். 3 எக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அதை ட்ரிபிள் எக்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பார்க்குறதுக்கு மென்டலி ரிட்டார்டட் மாதிரி இருப்பாங்க, ஸ்டிரைலாக இருப்பாங்க, ஆனால் சூப்பர் ஃபீமேல். ஏன்னா அதே மாதிரி சூப்பர் மேல்ஸ் 2 எக்ஸ் மாதிரி ஒரு எக்ஸும் 2 ஒய்யும் இருக்குது. அதனால் ஒரு ஒய் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவங்க வந்து சூப்பர் மேல்ஸ். இங்கே வந்து 2 எக்ஸோடு சேர்த்து இன்னொரு எக்ஸ் அதிகமாக இருக்குது, அப்போ 3 எக்ஸ் இருக்குது. அதனால அது வந்து சூப்பர் மேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா ஒய் குரோமோசோம். இங்கே வந்து ஒரு ஒய் குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. திஸ் இஸ் கால்டு XYY சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க பார்க்குறதுக்கு மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் கிரிமினல் ஆட்டிடியூடோடு இருப்பாங்க. இவங்க தான் வந்து சூப்பர் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, எக்ஸ்பிளைன் த ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங் மேனோட ஏபிஓ பிளட் குரூப்பிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏபிஓ பிளட் குரூப்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க மொத்தமாக வந்து 3 ஆட்டோசோமல் அல்லீல்ஸ், ஏபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஆட்டோசோமல் அல்லீல்ஸ் சேர்ந்து 9th குரோமோசோமில் லொக்கேட் ஆகிருக்கு. பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய குரோமோசோம் எங்கே இருக்குது? 9th குரோமோசோமில் இந்த 3 ஆட்டோசோமல் அல்லீல்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த அல்லீல்ஸ் தான் வந்து பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணுது. நம்மளோட பிளட் குரூப் என்ன அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது இந்த 3 அல்லீல்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. The gene for blood group is located as L. L அப்படிங்கிறது லான்ஸ்ட்ரைனர் டிஸ்கவர் பண்ணதுனால அதை வந்து நம்ம L அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கேபிட்டல் ஐசோ அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்கிறதுனால ஆன்டிஜன் அப்படிங்கிறது தான் ஐசோ அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால கேபிட்டல் ஐ அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இங்கே ஐங்கிற வேர்டை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஐஜீன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 3 அல்லீலிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஏற்கனவே பார்த்தோம் 3 ஆட்டோசோமல் அல்லீல்ஸ். அப்போ ஒரு ஐஜீன் எடுத்துட்டோன்னா 3 அல்லீலிக் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஏபிஓ. இந்த ஏபிஓ இந்த 3 அல்லீல தான் ஐஏ, ஐபி, ஐஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஐஏ அப்படிங்கிறதுல ஏ ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸ்பெசிஃபைஸ் ஏ ஆன்டிஜன். அதே மாதிரி ஐபி அப்படின்னா அதுக்கு
which specifies B antigen. அதே மாதிரி IO allele அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஆன்டிஜனே இருக்காது. IA வந்து A ஆன்டிஜன், Aனா A, Bனா B ஆன்டிஜன். IA allele A ஆன்டிஜன், IB allele B ஆன்டிஜன், IO allele ஆன்டிஜனே இருக்காது. இப்படி இந்த அல்லீல்ஸ் எல்லாம் ஒரு அல்லீலும் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து இது என்ன பண்ணுது? கேட்டலைஸ் பண்ணுது. ஃப்ரம் தீஸ் என்சைம்ஸ் கேட்டலைஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சுகர் ஃப்ரம் ஒன் மாலிக்யூல் டு அனதர். ஒரு மாலிக்யூல்ல இருந்து இன்னொரு மாலிக்யூல்ஸ்க்கு இந்த சுகரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை செய்யுது. இப்படி என்னென்ன என்சைம் இந்த டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க IA அல்லீல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸ்க்கு பேர் N-அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்சைம் என்ன பண்ணுது? அது கூடவே ஒரு N-அசிட்டைல் கேலக்டோஸ் அமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ப்ராடக்டை கூட சேர்த்துக்குது. அதே மாதிரி தான் IB அல்லீல் அப்படிங்கிறது ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த என்சைம்க்கு பேரும் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸ் தான். A அல்லீல் ப்ரொடியூஸ் பண்ணுறது N-அசிட்டைல் கேலக்டோஸ், B அல்லீல் ப்ரொடியூஸ் பண்ணுறது வெறும் கேலக்டோஸ் டிரான்ஸ்பரேஸ்ங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இது கூடவே இது கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸை வந்து ஆட் பண்ணிக்குது. இதே மாதிரி I அல்லீல் வந்து எந்த என்சைமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா இங்கே எந்த ஆன்டிஜனும் இல்லை. அதனால IO அல்லீல் வந்து நோ என்சைம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு என்சைமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. அதனால IO அல்லீலை வந்து நல் அல்லீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எந்த என்சைமே ப்ரொடியூஸ் பண்ணாததுனால இது எதையுமே கூட சேர்த்து ஆட் பண்ணிருக்கிறதுல இட் கெனாட் ஆட் NAG அப்படின்னா N அசிட்டைல் கேலக்டோஸ் அமைன் அப்படிங்கிற அந்த மாதிரி எந்த விதமான சப்ஸ்டன்ஸையும் அல்லது கேலக்டோஸையோ ப்ரீகர்சரையோ இந்த மாதிரி எதையுமே IO அல்லீல் ஆட் பண்ணிருக்கிறது இல்லை. ஏன்னா அது எந்த என்சைமையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் அதை வந்து நம்ம நல் அல்லீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஹவு இஸ் செக்ஸ் டிட்டர்மைன்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ்? ஹியூமன் பீயிங்ஸில் எப்படி செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம்? ஹியூமன் பீயிங்ஸில் செக்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, செக்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அந்த ஜீன், ஹியூமன் பீயிங்ஸில் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க செக்ஸ் குரோமோசோம்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. செக்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன் எங்கே இருக்குது? செக்ஸ் குரோமோசோமில் இருக்குது. அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸை தான் வந்து நம்ம அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து இந்த குரோமோசோமை பேஸ் பண்ணி தான் ஒரு இண்டிவிஜுவல் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஃப்ரென்ஷியேஷனை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது தான் இந்த செக்ஸ் குரோமோசோமோட வேலை. அப்படி டிட்டர்மைன் பண்ணும்போது ஃபீமேல்ஸுக்கு இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் பார்த்தோன்னா ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது வந்து ஃபீமேல் செக்ஸ் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறோம். அதே மாதிரி மேல்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு ஒய் குரோமோசோமும் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை வந்து மேல் அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். இப்படி இந்த ஃபீமேல்ஸோட குரோமோசோம்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி எக்ஸ் குரோமோசோம்ஸாக இருக்கிறதுனால அந்த கேமிட்டுக்கு பேர் ஹோமோகேமிட்டிக். ஹோமோனா ஒரே மாதிரி, எக்ஸ்எக்ஸ்னா 2 எக்கு, அப்போ அந்த கேமிட்னு சொல்லுவோம் எக்கை. அப்போ ஒரே மாதிரி சிமிலர் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹோமோகேமிட்டிக். They produce only one type gamete. Example, each egg has one chromosome. 2 எக் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எக்கும் ஒரு எக்ஸ் குரோமோசோமோட இருக்கும் ஃபீமேல்ஸில். இப்போது மேல்ஸை வந்து நம்ம ஹெட்டரோகேமெட்டிக்னு சொல்லுவோம். 44A அப்படிங்கிறது ஆட்டோசோம். ஆட்டோசோம் அப்படின்னா பாடிஸ் கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய குரோமோசோம்ஸை தான் நம்ம ஆட்டோசோம்ஸ் ஆர் பாடி குரோமோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வகையில் மேல்ஸில் வந்து 44 ஆட்டோசோம்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஃபீமேல்லையும் 44 ஆட்டோசோம்ஸ் இருக்கும். செக்ஸ் குரோமோசோம்ஸ்னு எடுத்துட்டோன்னா மேல்ஸில் வந்து ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருக்கும். ஃபீமேலில் வந்து ஒரு எக்ஸ், ரெண்டுமே எக்ஸாக இருக்கும். சாரி, இங்கே இது தப்பாக இருக்குது. இதை தான் வந்து நம்ம பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதை ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த 22 வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம். 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ், அதனால் 44 டிவைடட் பை 2. அப்போ இதில் 22 22ன்னு 2ஆக பிரிச்சிட்டோம். அப்போ 22 ஆட்டோசோம்ஸை 2 ஸ்பெர்ம்ஸுக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்தாச்சு. இங்கே ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருக்குது, அதை ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறோம். அதனால் இங்கே இருக்கிற எக்ஸ் இங்கே போயிடுச்சு, இந்த ஒய் வந்து இங்கே போயிடுச்சு. அப்போ 22A +
22A + X, 22A + Y அப்படின்னு சொல்லி மேலோட கேமிட்ஸை வந்து பிரிச்சாச்சு. அதே மாதிரி ஃபீமேலோட கேமிட்ஸை பிரிக்கும்போது இங்க வந்துட்டு இதுவும் வந்து எக்ஸ் தான். 2 எக்ஸ் குரோமோசோம். இந்த 44 வந்து 2ஆ டிவைட் பண்ணிட்டோம். 2 எக்கு, 2 ஓவம்ஸ். அப்ப 22A, இங்கேயும் 22A அப்படின்னு சொல்லி பிரிச்சாச்சு. இங்க இருக்கிற ஒரு எக்ஸ் இங்க வந்துடுச்சு. இங்க இருக்கிற இன்னொரு எக்ஸ் இங்க போயிருச்சு. அப்ப 22A ஆட்டோசோம்ஸ் பிளஸ் எக்ஸ், 22A பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ், இங்க 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஸ்பெர்ம் இந்த எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணுச்சுன்னு சொன்னாக்க, இந்த ஸ்பெர்மும் இந்த ஓவமும் ஃபெர்டிலைஸ் ஆகுச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஸ்பெர்ம் இந்த 22வும் இந்த 22வும் சேர்த்து 44A, இங்க இருக்கிற எக்ஸும் இங்க இருக்கிற எக்ஸும் சேர்ந்து 2 எக்ஸ். அப்ப இது வந்து ஃபீமேல். அதே மாதிரி இங்க இருக்கிற 22Aயும் இங்க இருக்கிற ஒய்யும் இங்க இருந்து ஒரு எக்ஸும். அப்ப இங்க 44 எக்ஸ் ஒய், இது வந்து மேல். அதே மாதிரி தான் இதுவும் வந்துச்சு. இதே மேல்ஸ் வந்து ஹெட்ரோகேமெட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மேல்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு டைப்ல வந்து எக்ஸ் இருக்கும். ஒரு ஸ்பெர்ம்ல வந்து எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். இன்னொரு ஸ்பெர்ம்ல வந்து ஒய் குரோமோசோம் இருக்கும். அப்ப ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால தான் மேல வந்து நம்ம ஹெட்ரோகேமெட்டிக் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி XY சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து ட்ரோசோஃபிலாலையும் ஹியூமன் பீயிங்ஸ்ல மாதிரியே தான் இருக்கு. இந்த செக்ஸ் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒரு எம்ப்ரியோவோட செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, எந்த ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுதோ, எந்த ஸ்பெர்ம் வந்து எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணுதோ, அதை பேஸ் பண்ணி தான் செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. த எக் ஃபெர்டிலைஸ்டு பை எக் ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் வந்து எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபீமேலாக இருக்கும். அதே இந்த ஒய் வந்து இந்த ஸ்பெர்மோட ஒய் வந்து எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க, இங்கே இருக்கிற ஒய் வந்து அந்த எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணுது. அதனால அது மேல் ஆயிரும். அப்போது ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஒரு ஆஃப்ஸ்பிரிங் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது மேலோட குரோமோசோம்ஸ். ஏன்னா மேல் வந்து ஹெட்ரோகேமெட்டிக்காக இருக்கிறதுனால மேலோட ஸ்பெர்ம்ஸ் அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் தான் ஒரு இண்டிவிஜுவலோட செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னாக்க, எக்ஸ்பிளைன் மேல் ஹெட்ரோகேமிட்டி. மேல் ஹெட்ரோகேமிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். நம்ம இப்போ பார்த்த அதே தான். மேல்ஸ் வந்து ஹெட்ரோகேமெட்டிக், அதாவது மேல்ஸில் இருக்கிற 2 குரோமோசோமும் வேற வேற மாதிரி இருந்துச்சு. வேற வேற மாதிரி ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாக்க அதை தான் வந்து நம்ம ஹெட்ரோகேமெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமிட்ஸ் சிமிலராக இருந்தால் ஹோமோன்னு வந்துடும். இங்கே வந்து ஹெட்ரோன்னு வர்றதுனால அந்த கேமிட்ஸ் டிஸ்சிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிறது ஃபீமேல், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் மேல்ஸில் பார்த்தோன்னா ஒரு எக்ஸு ஒரு 0 இருக்குது. அப்போ இது ரெண்டும் டிஸ்சிமிலராக இருக்குது. அதனால தான் இதை வந்து நம்ம ஹெட்ரோகேமிட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட்ரோகேமிட்ரி மேல்ஸில் வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, பக்ஸ், இன்செக்ட்ஸ், காக்ரோச்சஸ், கிராஸ் ஹூப்பர்ஸ், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இந்த மேல்ஸை வந்து நம்ம ஏன் ஹெட்ரோகேமெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா, இங்கே ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் இல்லை, அதனால தான் 0ன்னு போட்டிருக்கோம். பட் தே ப்ரொடியூஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். இந்த பக்ஸ், இன்செக்ட்ஸ், காக்ரோச்சஸ் அண்ட் கிராஸ் ஹூப்பர்ஸ் இதெல்லாம் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அதில் ஒரு டைப் ஆஃப் ஸ்பெர்ம்ஸில் மட்டும்தான் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். இன்னொரு ஹாஃபில் வந்து எக்ஸ் குரோமோசோம் இருக்காது. அப்போ எக்ஸ் குரோமோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்பெர்ம் ஒன்று, எக்ஸ் குரோமோசோம் ஆப்சென்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்பெர்ம் ஒன்று அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். த செக்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து எந்த ஸ்பெர்ம் வந்து ஓவத்தை ஃபெர்டிலைஸ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் ஆஃப்ஸ்பிரிங்ஸோட செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. எக்ஸ் ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுதா, இல்லை 0 ஸ்பெர்ம் இருக்கக்கூடியது வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு இண்டிவிஜுவலோட செக்ஸ் வந்து டிட்டர்மைன் ஆகுது. இதே XY டைப் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் யாரெல்லாம் சொல்லி பார்த்தாக்க, மேன் அண்ட் ட்ரோசோஃபிலா. மேன்லையும் ட்ரோசோஃபிலாலையும் பார்த்தோம்னு சொன்னாக்க, ஃபீமேலுக்கு வந்து 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஆனால் மேல்ஸில் வந்து ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் தான் இருக்கும்.
இதுலலாம் பார்த்தோம்னு சொன்னாக்க, இந்த மேல்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ், ஒரு ஒய் 2ம் டிஸ்சிமிலரா இருக்கிறதுனால, மேல்ஸ வந்து நம்ம ஹெட்டரோகேமெட்ரிக் அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் மேல்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா, ஒரு டைப் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்ல எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்ல ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்ப இந்த செக்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ வந்து எந்த ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஆஃப்ஸ்பிரிங்ஸோட செக்ஸ் வந்து டிட்டர்மைன் ஆகுது. இந்த எக் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுறது எக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸா இருந்துச்சுன்னா, அந்த ஆஃப்ஸ்பிரிங் வந்து ஃபீமேலா இருக்கும். எக் ஃபெர்டிலைஸ் பண்ணக்கூடியது ஒய் ஸ்பெர்மா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, அந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து மேலா இருக்கும். நெக்ஸ்ட் இதில பார்த்தோம்னு சொன்னாக்க, ஏ அப்படிங்கிறது ஆட்டோசோம். இது வந்து எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க, அது வந்து ஃபீமேல். எக்ஸ்ஒய்ன்னு இருந்துச்சுன்னு சொன்னாக்க மேல். இந்த ஏஎக்ஸ இந்த இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுச்சுன்னு சொன்னாக்க, அது ஃபீமேலாவே ஆயிரும். அதே இந்த ஏஎக்ஸ இங்க இருக்கக்கூடிய இந்த ஒய் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து மேல் கேரக்டராகவும் மாறுது. இதே இதில பார்த்தோம்னு சொன்னாக்க இதே தான். நம்ம முன்னாடியே பார்த்த அந்த இதுதான். ஏங்கிறது ஆட்டோசோம். இங்க வந்து ஃபீமேல்ல வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஆனா மேல்ல வந்து 1 எக்ஸ், 1 0 தான் இருக்கு. அப்ப இங்கேருந்து வரப்போற இந்த எக்ஸ் வந்து இந்த எக்கோட ஜாயின் ஆகுச்சுன்னு சொன்னாக்க, இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ். அப்ப 2 எக்ஸ் வந்துரும். அது ஃபீமேலா இருக்கும். இதே இங்கேருந்து வரக்கூடியது ஒரு எக்ஸும், இங்கேருந்து வரக்கூடியது எக்ஸே இல்லாத எம்ப்டி எக், 0 எக்கா இருந்ததுனால, இங்கேருந்து வந்த ஒரு எக்ஸும், இங்கேருந்து வந்த ஒரு 0வும் சேர்ந்து, அது மேல் அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்றோம். நெக்ஸ்ட்டு பிரீஃப் அபவுட் ஃபீமேல் ஹெட்ரோகேமி. இதே மாதிரி ஃபீமேல் ஹெட்ரோகேமிய நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். முன்னாடி பார்த்த அதே டயகிராம் மாதிரி தான். ஏங்கிறது ஆட்டோசோம்ஸு. இங்க வந்து எக்ஸ், ஒய்க்கு பதில் நம்ம ZZ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க வந்து Z0, ZZ அப்படின்னு இருக்கு. இதுலேருந்து ஒரு ஏயும், ஒரு ஜெட்டும். இன்னொரு ஏயும், இன்னொரு 0வும். அப்படின்னு சொல்லி தான் இங்க கேமிட்ஸ் பிரிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 2 Z இருக்கிறதுனால AZ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து எக்ஸ் கிடையாது. Z. AZ. இப்ப இங்கேருந்து வரக்கூடிய ஏயும், இங்கேருந்து வர்ற ஏயும் 2 ஏ ஆயிருச்சு. இங்கேருந்து 0வும், இங்கேருந்து ஒரு ஜெட்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அப்ப இங்கேருந்து ஒரு 0, இங்கேருந்து ஒரு 0, இங்கேருந்து ஒரு Z. அப்ப AAZ0ன்னு வரும். இங்கேருந்து வரக்கூடிய இதுவும் Z. இங்கேருந்து வர ஒரு Zம், இங்கேருந்து வர ஒரு Zம், இங்கேருந்து வர இன்னொரு Zம் சேர்ந்து AAZZ அப்படின்னு சொல்லி வருது. இப்போ ஃபீமேல் ஹெட்டரோகேமிட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஃபிஷஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஹெட்டரோகேமி ஃபீமேல் ஹெட்டரோகேமிக்கு எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமெட்ஸ் வந்து டிஸ்சிமிலரா இருக்கு. டிஸ்சிமிலர்னா ஒரே மாதிரி இருக்காது. அப்ப இங்க Z0 அப்படிங்கிறது ஃபீமேல், ZZ அப்படிங்கிறது மேல். இது வந்து எந்தெந்த அனிமல்ஸ்ல எல்லாம் Z0, ZZ டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, மாத், பட்டர்ஃப்ளை அண்ட் டொமஸ்டிக் சிக்கன்ஸ் இதுலெல்லாம் தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்குது. மாத் அப்படிங்கிறது வேற, பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது வேற. ஃபீமேல வந்து நம்ம ஹெட்டரோகேமெட்ரிக் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, அங்க Z0 அப்படின்னு இருக்கு. ஒரு Z மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. இன்னொரு Z பிரசன்ட் ஆயிருக்கல. 2ம் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால, நம்ம அத வந்து Z0 டைப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே ஃபீமேல் வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒண்ணுல வந்து Z இருக்கும், இன்னொன்னுல 0 இருக்கும். சம் வித் Z குரோமோசோமா இருக்கும். சம் வந்து வித்தவுட் Z குரோமோசோமா இருக்கும். ஆனா மேல்ஸ்ல பார்த்தோம்னா 2மே Zஆ இருக்கு. அதனால அது வந்து ஹோமோகேமெட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே இதுல ZW, ZZ டைப் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜிப்ஸி மாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்செக்ட்ஸ்லயும், ஃபிஷஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். இங்க வந்து ஃபீமேல் வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல சம் எக்ஸ்ல வந்து Z இருக்கும். சம் எக்ஸ்ல வந்து W இருக்கும். சம் வித் Z குரோமோசோம், சம் வித் ஒய் குரோமோசோம். இப்படி இருக்கிறதுனால அத வந்து ஹெட்டரோகேமெட்ரிக்னு சொல்லுவோம். மேல் வந்து ஹோமோகேமெட்ரிக். ஏன்னா 2மே வந்து Z குரோமோசோமா இருக்கிறதுனால மேல வந்து ஹெட்டரோகேமெட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த டயகிராம் அத எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த டயகிராம நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதனால திரும்ப பார்க்கல. Give an account of genetic control of RH factor. RH factor பத்தி பார்க்க போறோம். RH factor அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க,
இங்க வந்து பிளட் குரூப்ப டிட்டர்மைன் பண்றது 9த் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய 3 டிஃபரண்ட் பேர்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இது வந்து 3 வேற வேற லோக்கஸ்ல லொகேட் ஆயிருக்குது. ஆனா, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்ல தான் இது லொகேட் ஆயிருக்கு. இதுக்கும் இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம் 2மே ஒரே மாதிரி இருக்கு. அதுதான் வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம். இங்க இந்த 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 3 லோக்கஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. 3 டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். இந்த சிஸ்டத்துல வந்து நம்ம நாமன்கிளச்சர்ல சிடிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய சிடிஇ அப்படிங்கிற நாமன்கிளச்சர்ல வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த பாசிபிள் ஜீனோடைப்ஸ் இதுல இருந்து பாசிபிள் ஜீனோடைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கேபிட்டல் சி ஸ்மால் சி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு எடுத்துக்கலாம். கேபிட்டல் இ ஸ்மால் இன்னு எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க இதவே நம்ம கேபிட்டல் சி கேபிட்டல் டி கேபிட்டல் இ அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்மால் டி ஸ்மால் இ ஸ்மால் சி ஸ்மால் டி ஸ்மால் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க சிடிஇ தட் மீன்ஸ் கேபிட்டல் சி ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் இ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க சிடிஇ ஸ்மால் சி கேபிட்டல் டி ஸ்மால் இ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க ரெண்டையுமே ஸ்மால், இந்த பக்கமும் ஸ்மால் சிடிஇ இந்த பக்கத்துக்கும் ஸ்மால் சிடிஇன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க கேபிட்டல் சி கேபிட்டல் டி அண்ட் கேபிட்டல் இ. அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்க கேபிட்டல் சி ஸ்மால் டி கேபிட்டல் இ இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதில் டாமினன்ட் எங்கெல்லாம் டி கேபிட்டலாக ப்ரெசென்ட் ஆயிருக்கோ எந்த ஜீனோடைப்ஸ்லலாம் டாமினன்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதெல்லாம் ஆர்ஹெச் பாசிட்டிவாகவும், எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து 2 லெட்டரும் ஸ்மாலாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க, இந்த மாதிரி 2மே ஸ்மாலாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை வந்து நம்ம டபுள் ரெசசிவ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டபுள் ரெசசிவ் ஜீனோடைப்ஸ் எல்லாமே ஆர்ஹெச் நெகட்டிவ் ஃபீனோடைப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் வியனர் ஹைப்போதிசிஸில் 8 டைப்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் வந்து ஆர்ஹெச்சோட லோக்கஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R0 கேபிட்டல் RZ அப்படின்னு 4ம் இதுலேயே ரெசசிவ் ஃபார்மில் 4 அப்படின்னு சொல்லி ஸ்மால் ஆர் ஸ்மால் R1 ஸ்மால் R11 ஸ்மால் RY அப்படின்னு சொல்லி இந்த சிங்கிள் ஆர்ஹெச் லோக்கஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஜீனோடைப் வித் ஆர் அல்லீல் டாமினன்ட் ஆர் அல்லீல் எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த 4ஐயும் வந்து நம்ம டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R0 கேபிட்டல் RZ இந்த 4ஐயும் வந்து நம்ம டாமினன்ட் ஆர் அல்லீல் கேபிட்டல் ஆர் அல்லீல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஃபினோடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். இதே மாதிரி டபுள் ரெசசிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த 2 ஆர் டபுளில் இருக்கும். ஆரெல்லாம் டபுள் ஸ்மால் R1 ஸ்மால் R11 ஸ்மால் RY இந்த மாதிரி டபுள் ரெசசிவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆர்ஹெச் நெகட்டிவ் ஃபினோடைப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பிளைன் த மோட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹனி பீஸ். இந்த கொஷினை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் கொஷினாக பார்த்துட்டோம். அதனால திரும்பவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னென்னா ஹேப்ளோடிப்ளாய்டி அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் ஹனிபி வேஸ்ப் அண்ட் ஆன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்டிலைஸ்டு எக்லேருந்து வரதெல்லாம் வந்து ஃபீமேல்ஸ்னு சொல்லுவோம். குயின் ஆர் ஒர்க்கர் பி. அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் தட் மீன்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் பார்த்தனோஜெனிசிஸ் மெத்தடில் ஃபார்ம் ஆகக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே நம்ம மேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேல்ஸில் பார்த்தோம்னு சொன்னாக்க ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஃபீமேல்ஸில் பார்த்தோன்னா டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஹேப்ளோடிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டிஸ்கஸ் த ஜீனிக் பேலன்ஸ் மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரோசோஃபிலா பார்க்க போகிறோம். ஜீனிக் பேலன்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறத முதல்ல டிஸ்கிரைப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சிபி பிரிட்ஜஸ் அப்படிங்கிறவர் 1921 தான் முதல்ல இந்த ஜீனிக் பேலன்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒன்றை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்க. இதில் என்ன டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒரு இண்டிவிஜுவலோட செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது என்னன்னா எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோசோம்ஸோட ரேஷியோ தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஈச் எக்ஸ் குரோமோசோம் ஒவ்வொரு எக்ஸ் குரோமோசோம் கேரி பண்ணியிருக்கக்கூடிய ஃபீமேல் வந்து தான் டிட்டர்மைனிங் ஃபேக்டராக இருக்காங்க. ஃபீமேலோட டிட்டர்மைனிங் ஃபேக்டரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா 1.5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆட்டோசோம்ஸ் வந்து மேலே வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா 1.0. அந்த ஜீனிக் பேலன்ஸ் மெக்கானிசம் ஃபார்முலாவில் 1.5ஓட வேல்யூ இருந்துச்சுன்னு சொன்னாக்க அந்த
குரோமோசோம்ஸ் வந்து ஃபீமேல் ஆகவும் 1.0 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து மேலையும் டிட்டர்மைன் பண்ணும். அப்போ ஒரு நார்மல் மேல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஆட்டோசோம்ஸ் அண்ட் XY இருக்கணும். அதனால இந்த மேல் அண்ட் ஃபீமேல் வந்து டிட்டர்மினேஷனோட ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 2:1.5. ஏன்னா 1.5 அப்படிங்கிறது எக்ஸோட அளவு. அப்போ 2:1.5 அப்படின்னு சொல்கிறோம். ஏ அப்படிங்கிறது ஹேப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் ஹேப்ளாய்ட் செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏங்கிறத. இங்கே ஜீனிக் பேலன்ஸ் வந்து மேல்னஸை காமிக்குது. ஏன்னா 1 விட அதிகமாக இருக்குது. ஒய் வந்துட்டு 1 காமிக்குது. 1 விட அதிகமாக இருக்குது, அதனால அது மேல். இதே நார்மல் ஃபீமேல் ஹேஸ் மேல் ஃபீமேல் டிட்டர்மைன்ஸ் இந்த ரேஷியோ 2:3 அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னாக்க AA XX வந்து 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். இங்கே ஜீனிக் பேலன்ஸ் ஃபீமேல்னஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஏன்னா இங்கே ஒரு எக்ஸோட வேல்யூ 1.5, இன்னொரு எக்ஸோட வேல்யூ 1.5. அப்போ 1.5 1.5 சேர்க்கும்போது 3 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஏ வந்துட்டு ஒரு ஏக்கு வந்து 1 தான் வேல்யூ. அப்போ இன்னொரு ஏக்கு வந்து 1 வேல்யூ, அதனால 2. இந்த ஒரு ஏக்கு ஒரு 1, இன்னொரு ஏக்கு இன்னொரு 1ன்னு சொல்லி இந்த 2. ஒரு எக்ஸுக்கு 1.5, இன்னொரு எக்ஸுக்கு 1.5, அப்படி தான் இந்த 3 2:3 அப்படிங்கிற வந்துச்சு. இங்கே 2 எக்ஸ் வந்ததுனால அது மேல்னஸை டிட்டர்மைன் பண்ணிருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங்? கேரியோடைப்பிங் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம்? ஒன்று வந்து இந்த டெக்னாலஜியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன பார்த்தாக்கா ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம். யூட்ரஸில் இருக்கக்கூடிய மதரோட உம்மில் இருக்கக்கூடிய சைல்டு வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கேரியோடைப்பிங் டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க குரோமோசோமல் அபரேஷன்ஸ் லைக் ஏதாச்சும் டெலிஷன்ஸ் இருக்கா, டியூப்ளிகேஷன்ஸ் இருக்கா, டிரான்ஸ்லொகேஷன்ஸ் இருக்கா, இல்லைனா நான் ஜங்ஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஏதாச்சும் குரோமோசோமல் அபரேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கேரியோடைப்பிங் டெக்னாலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் லைக் ஆனியூப்ளாய்டு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷஸ்க்கு இடையில் ஏதாச்சும் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜெனட்டிக் டிசீஸ் ஏதாச்சும் இருக்கா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் தான் இந்த கேரியோடைப்பிங் டெக்னாலஜியை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸோட செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதில் செக்ஸ் லிங்க்டு கேரக்டர்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்த ட்ரைட்ஸோட ஜீன் வந்து செக்ஸ் குரோமோசோமில் இருந்து தான் வந்து இந்த ட்ரைட் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகுது. செக்ஸ் குரோமோசோமில் இருந்து இன்ஹெரிட் ஆகிறது ஜீன்ஸ், அந்த டிசீசஸை வந்து நம்ம செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜீன்ஸ் வந்து எக்ஸ் குரோமோசோமோட வேறு ரீஜன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எக்ஸ் குரோமோசோமோட டிஃப்ரென்ஷியல் ரீஜன்ஸில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஜீன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியல் ரீஜன் ஆஃப் ஒய் குரோமோசோமில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை வந்து நம்ம ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் இல்லைனா ஹொலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் அப்படி பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன, எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒன்று வந்து ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ், இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து டால்டோனிசம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹீமோஃபிலியா. தேர்ட் ஒன் டச்மன்ஸ் மஸ்குலார் டிஸ்ட்ரோபி. இதுதான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது எதனால் வருதுன்னா இது வந்து ஒரு எக்ஸ் லிங்க்டு ஜீன்னால் வரக்கூடிய ஜெனட்டிக் டிசீஸ் தான் வந்து ஹீமோஃபிலியாவோட நார்மல் ஃபீமேல்ஸ் பார்த்தோன்னு சொன்னாக்க எக்ஸ் நார்மல் மேலில் பார்த்தோன்னு சொன்னாக்க எந்த மாதிரி அஃபெக்டும் ஆகலை, 2 எக்ஸும் வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் அந்த நார்மல் ஃபீமேல் வந்து ஒரு கலர் பிளைண்ட் மேனை வந்து மேரி பண்ணும்போது இது வந்து எக்ஸ் லிங்க்டு டிசீஸாக இருக்கிறதுனால அந்த மேலுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு இருக்கு கலர் பிளைண்டை. இங்கே மேலில் வந்து ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால கேரியர்னு சொல்ல மாட்டோம், அஃபெக்டட் மேல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நார்மல் ஃபீமேல் ஒரு அஃபெக்டட்
கலர் பிளைண்ட் மேன் ஆர் ஒரு அஃபெக்டட் மேனை மேரி பண்ணும்போது அவங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு பார்த்தோன்னு சொன்னாக்க இந்த எக்ஸை இந்த ரிசசிவ் எக்ஸ் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணும்போது அந்த அது வந்து ஒரு ஃபீமேலாக இருக்குது. இதுவும் எக்ஸு இதுவும் எக்ஸு. அதனால அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து ஃபீமேலாக இருந்தாலும் ஒரு எக்ஸ் வந்து அஃபெக்டடாக இருக்குது. ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் அஃபெக்டடாக இருக்கிறதுனால இவங்க அஃபெக்டட்னு சொல்ல மாட்டோம். கெரியர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். கெரியராக இருந்தாலும் அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியாததுனால நார்மல் ஃபீமேல் பட் கெரியர் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த எக்ஸ் குரோமோசோமை இந்த ஒய் குரோமோசோம் ஃபர்டிலைஸ் பண்ணுது. இங்கே மேலோட எக்ஸில் மட்டும்தான் வந்து இந்த டிசீஸ் வந்து இருக்கக்கூடிய ஜீன் கேரி பண்ணி இருக்கிறதுனால இந்த ஒயில் இல்லாததுனால இந்த மேல் இங்கேருந்து வந்த எக்ஸும் இங்கேருந்து வந்த ஒய்யும் இருக்கிறதுனால இந்த மேல் வந்து நார்மலாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸ் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால ஒரு எக்ஸ் நார்மலாக இருக்குது, ஒரு எக்ஸ் வந்து அஃபெக்டடாக இருக்குது. இங்கே வந்து ஒரு எக்ஸ் நார்மல், ஒரு ஒய்யும் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ இந்த கேரியரில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸை வந்து இந்த மேலில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் வந்து இந்த எக்ஸ் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணும்போது கேரியர் ஃபீமேல் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸை இந்த ஒய் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணால் இந்த ஒரே ஒரு எக்ஸ் தான் மேலுக்கு வருது. அதனால இந்த மேல் வந்து கலர் பிளைண்ட் மேல், டிசீஸ் அஃபெக்டட் மேல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 50% சான்ஸ் டு அஃபெக்டட் மேல் அண்ட் 50% டு த கெரியர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி இந்த சார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. பர்சன்ஸ் வித் ரெசசிவ் ஜீன் ஃபார் ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியாவில் ஜீன்ஸ் வந்து ரெசசிவ் ஃபார்மில் இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஹீமோஃபிலியா டிசீஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து பிளட் கிளாட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் லைக் த்ரோம்போபிளாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்காது. அதனால அவங்களோட பிளட் கிளாட் வந்து நடக்காமல் ப்ளீடிங் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். எப்போ ப்ளீடிங் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒரு சின்ன சின்ன மைனர் இன்ஜுரிஸ் இருந்தாலும் அந்த ப்ளீடிங் அந்த இன்ஜுரிஸ் வழியாக பிளட் வந்து கண்டினியூஸாக ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அதனால அது டெத்து வரைக்கும் போகும். ஃபீமேல்ஸ் வந்து இந்த டிசீஸில் வந்து கெரியராக தான் இருக்காங்க. இவங்க வந்து டிசீஸ்க்கு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. டிசீஸை வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால இவங்க 50% ஆஃப் த டிசீஸை வந்து அவங்களோட சன்னுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஹீமோஃபிலியா டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ் இன்ஹெரிட்டன்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. தட் மீன்ஸ் ஃபாதர்கிட்ட இருந்து டாட்டருக்கு வரும், அந்த டாட்டர்கிட்ட இருந்து கிராண்ட் சன்னுக்கு வரும். நெக்ஸ்ட் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கும் வந்து ஒரு டாமினன்ட் எக்ஸ் லிங்க்டு ஜீன்லேருந்து வரக்கூடியது தான் வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ். இங்கே வந்து கலர் பிளைண்ட்னஸ் நம்மளோட நார்மல் கலரை பார்க்குறதுக்கு இருக்கக்கூடிய கலர் சென்சிட்டிவ் கோன்ஸ் இது வந்து நம்மளோட நார்மல் விஷனில் வந்துட்டு இருக்கும். இது வந்து ரெசசிவ் ஃபார்மில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அவங்களால தே ஆர் நாட் கேப்பபிள் ஃபார் ப்ரொடியூசிங் கோன் செல்ஸ். இந்த கோன் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியலை அப்படின்னு போயிடும். எப்போ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது? இந்த டாமினன்ட் ஜீன் எக்ஸ் வந்து ரெசசிவ் ஃபார்மில் வரும்போது இந்த கோன் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இந்த ஹியூமன்ஸுக்கு. அதனால் ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஃபீமேல்ஸ், அதாவது ஹோமோசைகஸ் அப்படின்னா ரெசசிவ் 2 எக்ஸ்லையுமே ரெசசிவ் கண்டிஷனில் இருந்தால் மட்டும் இவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. அதே வந்து ஹெமிசைகஸ் ரெசசிவ் மேல்ஸில் வந்து ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் அவங்க ஹெமிசைகஸ், பாதி அஃபெக்ட் ஆனாலும் அவங்க கலர் பிளைண்ட் தான். தே கேனாட் டிஸ்டிங்விஷ் ரெட் அண்ட் க்ரீன் கலர். இந்த கலர் பிளைண்ட் டிசீஸ் வந்தவங்களால ரெட் கலரையும் க்ரீன் கலரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட், வாட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ்? எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒரு நார்மலாக ஜீன்ஸ் குரோமோசோமில் எடுத்துட்டோன்னு சொன்னாக்கா அதில் வந்து நியூக்ளியஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஜீன்ஸ் வந்து மேபி சைட்டோபிளாசத்துலேயும் இந்த ஜீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நார்மலாக ஜீன்ஸ் வந்து நியூக்ளியஸில் தான் குரோமோசோம் இருக்குது, அந்த குரோமோசோமில் தான் வந்து ஜீன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஆனால் சம்டைம்ஸ் சைட்டோபிளாசத்துலேயும் ஜீன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். அந்த ஜீன்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இந்த மாதிரி பிளேசஸ்ல எல்லாம் கூட ஜீன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இந்த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் ஜீன்ஸ், நியூக்ளியஸை விட்டு வெளியே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் ஜீன்ஸ் வந்து நியூக்ளியர் குரோமோசோமில் இருந்து டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இந்த இன்ஹெரிட்டன்ஸ வந்து நம்ம வந்து நான் மெண்டலியன் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மெண்டலியன் பேட்டர்ன்ல வந்துட்டு அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு சொல்லி மெண்டல் சொல்லியிருக்காரு. அதனால தான் இத வந்து நம்ம நான் மெண்டலியன் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்றாங்க இந்த சைட்டோபிளாஸ்மிக் கேரக்டர்ஸ. ஏன்னா ஓவம் ஆர் எக்ஸ் வந்து எக்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த சைட்டோபிளாசம் டு த சைகோட். அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள தான் எக் இருக்கு. சைட்டோபிளாசமும் சேர்ந்து ஃபீமேலோட எக் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுனால இது வந்து ஃபீமேல் தான் அதிகமா வந்து இந்த இத வந்து டிரான்ஸ்மிட் பண்றாங்க. அதனால இத வந்து நம்ம மேட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபீமேல் வந்து இன்ஹெரிட் பண்றதுனால மேட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபீமேல் மட்டுமே இத இன்ஹெரிட் பண்றதுனால யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பிளாஸ்டிட் இன்ஹெரிட்டன்ஸ் இன் 4 o'clock பிளான்ட்ல இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கமெண்ட் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் யூஜெனிக்ஸ். யூஜெனிக்ஸ் அதோட மெத்தட்ஸை பார்க்க போகிறோம். யூஜெனிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். இது அதாவது அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க வெல் பார்ன் அப்படின்னு சொல்லி. யூஜெனிக்ஸ் அப்படின்னா நலமான பார்ன், நல்ல ஒரு பார்ன். அதை தான் வந்து யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே வந்து ஹியூமனோட பாப்புலேஷனை ஜெனட்டிக் குவாலிட்டியாக ஜெனட்டிக்கலி நல்ல குவாலிட்டியான ஹியூமன் பாப்புலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எக்ஸ்க்ளூடிங் லெஸ் டிசைரபிள் ஜெனட்டிக் குரூப்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் சுப்பீரியர் ஜெனட்டிக் குரூப்ஸ். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பாப்புலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் சுப்பீரியர் ஜெனட்டிக் குரூப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நெகட்டிவ் யூஜெனிக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க செக்ஷுவல் அப்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி லெஸ் டிசைரபிள். இந்த செக்ஸ் எஜுகேஷனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். பீப்புள்ஸுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி இம்ப்ரூவ்டு ஜெனட்டிக் குவாலிட்டியான ஒரு ஹியூமன் பாப்புலேஷனை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்க பீப்புள்ஸுக்கு நம்ம இந்த ஜெனட்டிக்கலி செக்ஷுவல் அப்சிஸ்டன்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். செக்ஸ் எஜுகேஷன்னா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கான்ட்ரசெப்ஷன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, பாப்புலேஷனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத அந்த கப்பிள்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நிறைய வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் அண்ட் அபார்ஷன் மெத்தட்ஸு இதெல்லாமே வந்து வாலண்டரியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இருக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் ஃபார் வாலண்டரி கோஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் யூஜெனிக்ஸ். பாசிட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் டு ஹேவ் சில்ட்ரன். சில்ட்ரன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸை சொல்லிக் கொடுக்கணும். இமிக்ரேஷன் யூஜெனிக்ஸ்னால வரக்கூடிய மைக்ரேஷனை சொல்லிக் கொடு. நியூ மெத்தட்ஸ் ஆஃப் யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ஆஃப் டோனர். தட் மீன்ஸ் நல்ல ஒரு ஹெல்தி ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவம்ஸை வந்து கொண்டு வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் டோனர் கிட்ட இருந்து ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஜீன் தெரப்பி யூஸ் பண்ணி டிஃபெக்டிவ் ஜீன்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஜெனட்டிக் என்ஜினியரிங்கை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். எக் வந்து நல்ல குவாலிட்டியான எக்ஸ் வந்து டொனேஷன் பண்ணிக்கலாம். குளோனிங் மெத்தடில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து யூஜெனிக்ஸில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூ மெத்தட்ஸ். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.